யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் வந்து ஹனிமூனுக்கு போறாங்க. ஹனிமூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான பல திருப்பு முனைகள், அதாவது நெறைய அதிரடியான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவும், சோழனும் ரொம்ப ஹேப்பியா வந்து அவங்க லைஃப்ப வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் சோழனோட மனசுல எவ்வளோ காதல் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு காதல் கதைய வந்து குடுத்துருந்தாங்க. இன்னைக்கு முழுவதுமே எபிசோட் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா சோழனோட ரொமான்டிக்கான விஷயங்கள் தான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சில வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாரி தான் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் காட்டல. நம்ம நிலா சோழனோட ரொமான்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே வந்து காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து கொடைக்கானல்ல இருக்கிறத சேரன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க. அதாவது சேரன வந்து அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லையா? கார்த்திகாவுக்கே அது வந்து தெரியாது. ஆனா எதிர்பாராத விதமா கொடைக்கானல்ல வச்சு நம்ம சேரன பார்க்குறது மாதிரியான சீன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனோட கதை தான் வந்து வரப்போகுது. பல்லவன் தான் யாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த கொடைக்கானல்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும் நிலாவுக்கு நடுவுல உண்டான அந்த காதல் கதைய அப்படியே வந்துட்டு செம்மையா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம சேரன், அப்புறம் பாண்டி, பல்லவன் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி நம்ம வந்து எந்த காரணத்த கொண்டும் சோழன போய் தொந்தரவு பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நிலா நம்ம கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடியே கிளம்பி வந்துட்டோம். சோழனுக்கு நம்ம வர்றதுல பெருசா எதுவும் இஷ்டம் இல்ல. அவன் நினைக்கிறான் நம்ம அவனுக்கு தொந்தரவா இருப்போம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனா வந்து நம்மள கூப்பிடுறது வரைக்கும், நம்ம ரூமுக்கு அவன் வர்றது வரைக்கும் அவன போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களா வெளியில போகணும், இல்ல எங்கேயும் போகணும்னா போயிட்டு வரட்டும். சாப்பிடுற நேரத்தில மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமாண்ணே, இதத்தான் நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நானே சொல்லுவோன்னு நெனச்சேன். அதுக்கப்புறமா எப்படி நான் சொல்றதுன்ட்டு அமைதியா இருந்துட்டேன். நீயே சொல்ட்டனே! அதுவும் சரிதான். அவன் வீட்ல இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நெனச்சு தான், இப்படி ஹனிமூனுக்கு தனியா போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். இப்போ அதையும் நம்ம கெடுத்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துட்டு, "நம்ம என்ன பண்ணோம்? அண்ணி தானே கூப்பிட்டாங்க. அதனால தானே வந்தோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான்டா. நிலா கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிளம்பி வந்திருக்கவும் கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "இப்ப எதுக்கு பேசணும்? நம்ம தான் கொடைக்கானலுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பேசி என்ன நடக்க போகுது? தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்." அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிட்டு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்பனாலும் வரட்டும், எப்பனாலும் போகட்டும். எங்க வேணாலும் சுத்தி பார்க்கட்டும். அவங்க அவங்க இஷ்டப்படி தனிமையில அதாவது ஒரு பிரைவசியோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் "அண்ணே ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே நம்ம ரூமுக்கு வந்துட்டு. வெளியில எங்கேயுமே சுத்தி பார்க்க போகலைன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, "சரிடா நம்ம அப்ப போயிட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன்னு சொல்றாங்க. "சரி போவோம்" அப்படின்னு சொல்லி 3 பேருமே கிளம்பி போறாங்க. இதுல எதுக்கும் நிலா அண்ணிகிட்ட சொல்லிட்டு, அப்புறம் போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அதெல்லாம் வேணான்டா. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. தேவையில்லாம ஃபோனெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களே ஃபோன் போடுவாங்க. இப்ப என்ன, ஒரு வேள நம்மள தேடி வந்தா, இல்லன்னா சோழன் நமக்கு ஃபோன் போட்டா, நம்ம அப்ப பேசிக்கலாம். அவங்க தேடி நம்ம ரூமுக்கு வரும்போது, நமக்கு எப்படினாலும் ஃபோன் பண்ணுவாங்கல்ல. அப்ப பேசிக்கலாம் நம்ம வெளியில இருக்கோன்ட்டு. அவங்கள எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்து போயிட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மாங்கா இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வித்துட்ருப்பாங்க கட் பண்ணிட்டு. உடனே பல்லவன் வந்துட்டு, "அண்ணே மாங்கா வாங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் வேணான்டா, அடிக்கிற இந்த குளுர்ல போயிட்டு மாங்கா சாப்பிடணுங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா சொல்றாங்க. "அண்ணே எப்பயாவது தானே சாப்பிடுறோம். நம்ம ஊர்லலாம் வந்து தினமும் வாங்கி சாப்பிட்டுட்டா இருக்கிறோம். இங்க கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இந்த கிளைமேட்டுக்கு இது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்கி குடுண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "சரி இருடா நான் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து மாங்காவ வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்பா பயங்கர டேஸ்ட்ல இந்த மாங்காவ பார்த்த உடனே எப்படித்தான் எச்சி ஊறுமோ! அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இரு நீயி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் மாங்காவ பார்த்ததுமே உங்களுக்கெல்லாம் இந்த மாரி சாப்பிடணும்னு ஆசை வராதா?
எல்லாருக்குமே வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் பேசிக்கிட்டேன்னு அந்த மாங்காவ எடுத்து கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பார்க் இருக்கும். அந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் இங்க உட்காருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர் அண்ணன் கேட்க, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பூ எல்லாம் ரோஸ் எல்லாம் விதவிதமா வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இங்க பாரேன் இவ்ளோ பூ பூத்திருக்கு. நம்ம ஊர்ல நம்ம கிளைமேட்டுக்குலாம் இவ்ளோ பூ பூக்கவே மாட்டேங்குது. இங்க எவ்ளோ அழகழகா பூத்திருக்கு பாரேன். இங்க தான் வந்து இவ்ளோ வகையான பூக்கள இங்க வந்து தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன ரொம்ப பிரமிப்பா அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆமாண்ணே, இந்த ஊரு கிளைமேட்டுக்கு மட்டும் தான் இப்படிலாம் வளரும் போல இருக்குது. நம்ம ஏரியாலலாம் இது வளராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, "அண்ணனே என்னைய ஃபோட்டோ எடுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட பல்லவன் சொல்ல, போய் நில்லுடா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி மாத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. பூ பக்கத்துல உட்கார்ற மாதிரி, பூக்கிட்ட அப்படியே பேசுற மாதிரி அந்த மாரி சொல்லிட்டு நெறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஸ்டில்லா எடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, "டேய் இன்னைக்கே எல்லா ஃபோட்டோவும் எடுத்துட்டா, இன்னமும் இங்க நம்ம தங்கணும்ல, அதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வைடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லும்போது, "சரிண்ணே இன்ஸ்டாகிராம்லலாம் போடணும்ல, அ பேஜ்லலாம் போடணும். அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் தேவைப்படும்ல. அதுக்கு தான் நான் எவ்ளோ சட்டை எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? மாத்தி மாத்தி ஃபோட்டோ எடுத்து, தங்குறது என்னமோ 1 நாளோ 2 நாளோ தான். ஆனா, நல்லா 1 வாரம், 1 மாசம் தங்குனது மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறணும்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. உடனே, "இங்க பார்றா இவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ன சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இவனாவது பரவாயில்லண்ணே ஒரே நாள்ல அங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து நம்மளே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி நீ நில்லு பாண்டியனே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் எதுவும் வேணான்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட பாண்டி சொல்ல, "நீ நில்லுண்ணே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். நீ வானதிக்கு அனுப்பி வைக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ வேறடா வானதிய மட்டும் ஞாபகப்படுத்தாத. அவ்வளதான் நான் நல்ல மூடுல இருக்கும்போது, இப்ப அவள வேற எதுக்குடா ஞாபகப்படுத்துற" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன் வந்துட்டு, ஆமாடா பாண்டி நான் கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வானதி மெடிக்கல் ஷாப்பு இன்னைக்கு கடைய திறந்திருக்காடா? இன்னைக்கு கடைய திறக்க போயிருக்கா மருந்து கடைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லண்ணே நான் ஃபோன் போட்டு பார்த்தேன். ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா அந்த பிள்ளை எதுக்குடா ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேரன கேட்கும்போது, அவ இப்பதான் கடைய திறந்திருக்கிறோம். என் கூட இல்லாம, "நீ பாட்டுக்கு கிளம்பி கொடைக்கானல் போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, நேத்தே சண்டைய ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதனால என்ன இப்ப? நீ எதுக்கோ கால் பண்ணி பாரு. ஒருவேள ஃபோன எடுத்தான்னா, "நீ ஃபோன் கூட பண்ணல பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நெனைக்கும்லடா. ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே உன் முன்னாடியே நான் கால் பண்றேன். அவ ஃபோன் எடுக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஃபுல் ரிங் ஆகியும் வானதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது கட் ஆயிருது. "பாத்தியாண்ணே இதுக்கு தான் நான் சொல்றேன். அவளுக்கு ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டா. நம்ம கொடைக்கானல்ல இருந்து திரும்ப ஊருக்கு போயி, அவள நேர்ல பார்த்து பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் நான் படுத்திக்கிறேன். இதெல்லாம் பத்தி பெருசா எதுவும் நினைக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டுருக்காங்க. "நீலாம் எப்படிதான் வானதிய சமாளிக்கிறியோ என்னனே, ஆனா நல்லா சமாளிக்க கத்துக்கிட்ட. பரவால்ல." அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் வந்து பாண்டிகிட்ட சொல்றாங்க. "சரி பரவால்ல நில்லு. நல்ல நீங்க வந்து ஹேப்பியா இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு தேவைப்படும்ல. அதனால நீ நில்லு நானும் ஃபோட்டோ எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. சேரனனும் அதே மாதிரி நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. சேரன வந்துட்டு சந்தாவுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு, ஆ நம்ம சந்தா இருந்துட்டு உடனே சேரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "எங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹிந்தியில. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "நாங்க கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கொடைக்கானலுக்கா? கொடைக்கானலுக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி "நிலாவும், சோழனும் ஹனிமூனுக்கு வந்தாங்க. கூடவே நாங்களும் சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருக்கிறோம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஹனிமூன்னா அவங்க 2 பேர் மட்டும் தானே போகணும். நீங்க எதுக்கு கூட போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கும்போது, "நாங்கலாம் வரலான்னு தான்ப்பா சொன்னோம். ஆனா, நிலா தான்ப்பா எங்க எல்லாரையுமே "வாங்க போயிட்டு வருவோம். நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே. ஆனா ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அப்படின்ற மாரி சந்தா கேட்குறாங்க. ஆமாப்பா, அடுத்த தடவ உன்னைய கூட்டிட்டு வரேன் சரியா? இங்க ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இங்க உங்க ஊர்ல இப்ப எப்படிப்பா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எங்க ஊர்ல பயங்கர வெயிலா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரிப்பா, அடுத்து நம்ம கொடைக்கானலுக்கு வரும்போது உன்னையும் கூட கூட்டிட்டு வரேன் சரியா?" அப்படின்ற மாதிரி சேரன சொல்லிட்டு, "சரி சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இனிமே தான் சாப்பிடணும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு, இன்னுமா சாப்பிடாம இருக்கிற? சரி நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா கால் பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு,
"என்னண்ணே நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் பாண்டி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே சிரிக்கிறாங்க பல்லவனும் பாண்டியும் இருந்துட்டு, "எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு சேரன கேட்குறாங்க. "இல்ல அடுத்து சந்தாவ கூப்பிட்டுட்டு ஹனிமூன் வர்றதுக்கு இப்பயே 2 பேரும் பிளான் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் என்னடா இது? எவ்ளோ பெரிய வார்த்தை பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நீ சின்ன பையன்டா. சின்ன பையன் இப்படிலாம் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பல்லவன பார்த்து நம்ம சேரன சொல்றாங்க. "அண்ணே போதுண்ணே. நான் காலேஜே முடிச்சுட்டேன். சும்மா சும்மா இந்த சின்ன பையன்லாம் சொல்லாதண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லும்போது, "பாருடா பாண்டி எவ்ளோ பெரிய விஷயத்த எப்படி சொல்றான்னு பாரேன் சாதாரணமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டேன்னு, "அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அடுத்த தடவ சந்தாவ கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொன்னேல்லண்ணே, அப்பயாவது நீயும் சந்தாவும் மட்டும் வருவீங்களா? இல்லன்னா இதே மாரி ஃபேமிலி ட்ரிப்பா வருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவாரு. "ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கிற? அப்பயும் நம்ம எல்லாருமே குடும்பத்தோட தான்டா வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ரொம்ப நேரம் இங்க உட்காந்தாச்சு. அப்படியே எழுந்திருச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போலாமா? இன்னும் நெறைய பிளேஸஸ் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து கீழ இறங்கி வந்து சேரன் ரூமுக்கு வந்து வர்றாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. பட் ஓப்பன் பண்ணல. "என்னாச்சு இவங்க யாரும் இல்ல போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சேரனனுக்கு சோழன் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "அண்ணே என்னாச்சுண்ணே? ரூம்ல யாரையும் காணோம். ரூமுக்கு வெளியில தானே நின்னுட்டுருக்கிறேன். தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா, நாங்க அப்படியே வெளியில வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது வெளியில வந்துட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நாங்களும் கிளம்பி வந்திருப்போம்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, "இல்லடா, நீங்க எப்போ வர்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியாதா? ஒருவேளை நீங்க தூங்கிட்டு இருந்தா, அதனால தான் ஃபோன் போட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். பரவால்ல, அ நீங்க வாங்க. நாங்க இங்க பக்கத்துல இருக்கிற பூங்கால தான் உட்காந்துட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரனா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துகிட்டு நிலா கிட்ட, "அவங்க வெளியில போயிட்டாங்களாம். பூங்கால உட்காந்துருக்காங்களாம். பக்கத்துல இருக்கிற பார்க்ல உட்காந்துருக்காங்களாம். வா நிலா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கைய பிடிச்சுட்டு நம்ம சோழன் வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ அங்க கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி திரும்பி வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றது வரைக்குமே, சோழனுக்கு வந்து ஒரே வந்து லவ் மூடு தான் பார்த்துக்கோங்க. அப்ப நிலா இருந்துட்டு, நமக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே நெனச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இல்லன்னா நம்மள கூப்பிடுவோம், நம்மளையும் கூட கூட்டிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணல. அவங்க எப்பனாலும் வரட்டும், எப்பனாலும் போகட்டும்ன்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இவங்கள போயிட்டு நீங்க வந்துட்டு ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்ம மட்டும் தனியா வந்திருந்தா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, "இத விட என்ன ஸ்பெஷல் வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அவங்க வந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இது வேற மாதிரி நடக்கு. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட பிரைவசிய நம்ம கெடுக்கக்கூடாது. எப்போ வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம சாப்பிட போய்க்கலாம். அவங்க எப்பனாலும் வரட்டும், எப்பனாலும் போகட்டும். நம்ம ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களே முடிவெடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்படி இருக்கவங்கள பார்த்துட்டு நீங்க வர வேண்டாம், வர வேண்டாம்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்மளும் ஹனிமூனுக்கு வந்த மாதிரி ஆயிருச்சு. அவங்களுக்கும் ஒரு ட்ரிப்பு வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களும் எத்தன நாள் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கையாவது இந்த மாரி ட்ரிப்பு வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. அப்படின்ற மாதிரி நிலாவும், சோழனும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர் அண்ணா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஏதோ சேர் அண்ணா உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பக்கத்துல போறாங்க. அ "என்னண்ணே ரொம்ப லேட் ஆயிருச்சா நாங்க வர்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாங்க சும்மா ரூம்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. வெளியில போவோன்னே" சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். "அதனால தான்ப்பா அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க. சரி "அண்ணி இங்க பார்த்தீங்களா? நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன்னு" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. "இவன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே வெளியில வந்திருப்பான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க. ஒரு சூட்கேஸ் நெறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தான். ஏதோ 10 நாள் தங்க போறது மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அண்ணி, நம்ம ட்ரெஸ்ஸ மாத்தி மாத்தி போட்டு ஃபோட்டோஸ் நெறைய எடுக்கணும். அப்பதான் வந்து வேற வேற ஒரு 10 நாள் 1 மாசம் கிட்டத்தட்ட தங்குன மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் நில்லுங்க. நான் உங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஃபோட்டோ எடுக்குறாரு. நம்ம நிலாவும், சோழனும் மாத்தி மாத்தி போஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரோஸு பூங்கொத்து வந்து விக்கிறாங்க. உடனே அத வாங்கிட்டு வந்து நம்ம சோழன் வந்து நிலா கையில குடுக்குற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்குறாங்க. "பார்றா அண்ணனுக்கு ஒரே லவ்ஸ் மூடா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும், பாண்டியும்
கிண்டல் பண்ணி பேசிக்கிறவங்க. அதுக்கப்புறமா "டேய் என்னடா பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, "இல்ல, இல்ல நீ நடத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சு காமெடி பண்ணிட்டுருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்கலாம் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கும்போது, நம்ம ஒவ்வொரு இடமா நின்னு இந்த பல்லவன் வந்து ஃபோட்டோ மாத்தி, மாத்தி செல்ஃபி எடுத்துட்டே இருக்கிறாரு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி இவங்க யாருன்னா, நம்ம சோழன், நிலா, அதுக்கப்புறம் சேரன், பாண்டி இவங்க வந்து நடந்து போயிட்டுருவாங்க. இவரு நம்ம பல்லவன் மட்டும் ஒவ்வொரு இடமா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது, அப்பதான் அந்த ஃபோட்டோல வந்து செல்ஃபி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நம்ம பல்லவனோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து அதில வந்திருக்கும். செல்ஃபிய ஜூம் பண்ணி பார்க்குறாரு. இது அம்மா மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பின்னாடிலாம் தேடி பார்க்குறாங்க. இப்போ ஃபோட்டோல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து, அவங்க எங்கேயுமே வந்து கிடைக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பாதையில அவங்க வந்துட்டு ரெசார்ட்குள்ள போறது மாதிரி போயிருவாங்க. இந்த பல்லவன் கண்ல வந்து படவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவன் எங்க போனான்? பின்னாடி தானே ஃபோட்டோ எடுத்துட்டே வந்துகிட்டு இருந்தான். இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு, இவங்க மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரண்ணாவும், பாண்டி, அப்புறம் நிலாவும் சோழனும் தேடுறாங்க. "டேய் பல்லவா எங்கடா போன?" அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம அ பல்லவன் வந்துட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. "என்னாச்சுடா பல்லவா? இங்க தானே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்த. எங்க பின்னாடியே தானே வந்துட்டு இருந்த. எங்க போன? உன்னைய ஆளுக்கு எங்கெல்லாம் போய் தேடணும்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாரியா இருக்க?" அப்படின்ற மாதிரி இந்த பல்லவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே சுத்தி நின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த பல்லவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்பி போங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, இது வந்து நிலா, சோழனோட ஹனிமூன் ட்ரிப்பு. அவங்கள வந்து எந்த விதத்திலயும் அவங்களுக்கு வந்து எந்த இடையூறும் தரக்கூடாது. அவங்களுக்கு வந்து மூட வந்து ஸ்பாயில் பண்ணிறக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பல்லவன் நெனச்சிருப்பாரு. அதனால என்ன சொல்லிறாருன்னா, "ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க அ இங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப தான் நின்னுட்டு இருந்த மாரி இருந்தது. அதனால அவங்கள தேடி போனேன். அதுக்கு முன்னாடி அவங்க காணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானடா! உன்னைய தேடிட்டு நாங்க இப்போ இங்கெல்லாம் அலைஞ்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே நான் என்ன சின்ன பையனா தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் நான் வந்து எங்கேயும் போக மாட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட வந்து பல்லவன் சொல்றாங்க. "சரிடா, அதுக்காக இப்படி சொல்லாமயா போவ?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "நீங்க ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நான் எங்க இருக்கேன்னு சொல்லியிருக்க போறேன். இப்ப எதுக்கு என்னைய பார்த்து இப்படிலாம் பதர்றீங்க? இன்னும் சின்ன பையன் மாதிரியே என்னைய ட்ரீட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவுக்கு தான் டவுட் ஆகும். இவன் நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றானே தவிர, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறானே! அப்படி ஃப்ரெண்ட பார்த்திருந்தானா, இல்ல வேற யாரையாவது பார்த்திருந்தா, வாய விட்டு சொல்லியிருப்பானே, என் ஃப்ரெண்ட பார்த்தேன். இந்த அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே! ஆனா, இவன் வேற யாரையாவது பார்த்திருப்பானோ! ஒருவேள பல்லவனோட அம்மாவ பார்த்திருப்பானோ! அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதுக்கு இங்க வரப்போறாங்க? அந்த லேடி இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் நெனச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேரனோட மனசுலயும் அதுதான் ஓடும். ஏன்னா, சேரனுக்கும் நிலாவுக்கும் மட்டும் தான் தெரியும் எல்லா விஷயமும், எல்லா உண்மையும். அதனால சேரனும் இத பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஒருவேள பல்லவன் பல்லவன் வந்து அவனோட அம்மாவ பார்த்திருப்பானோ! அவங்க அம்மாவ பார்த்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தேன்னு சொன்னானோ! ஒருவேள அவன் ஃப்ரெண்ட பார்த்திருந்தா, என் கூட படிச்ச பையன், கூட படிச்ச பொண்ணு, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பானே! எனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தேன் அப்படின்னு தானே சொன்னான். ஒருவேள அவங்க அம்மாவ பார்த்திருப்பானோ! அவங்க இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாதிரி நம்ம சேரனும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, என்ன நடந்தாலும் பரவால்ல. பல்லவனோட கண்ணுல மறுபடியும் அவங்க அம்மா படாம இருந்தா, அதுவே போதும். ஒருவேள அவங்க அம்மா கண்ணுல பட்டுட்டாங்க அப்டின்னா, பல்லவன் இந்த தடவ கண்டிப்பா விடமாட்டான். என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிருவான். என்னைக்குமே வந்து பல்லவன பத்தின எல்லா விஷயமும் யாருக்குமே தெரிய வரக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நிலா வந்து நெனச்சுக்கிட்டே வருவாங்க. அதே மாரி தான் நம்ம சேரனும் நெனைப்பாரு. நம்ம பல்லவன பத்தின எந்த விஷயமும் யாருக்கும் தெரிய வந்துறக்கூடாது. பல்லவனோட கண்ணுல அவங்க அம்மா படவே கூடாது அப்டின்ற மாதிரி நெனச்சுட்டு, அதுக்கப்புறமா கேஷுவலா அப்டியே எல்லாருமே போயிட்டுருப்பாங்க. ஆனா பல்லவன் வந்துட்டு, இங்க தான் அம்மா இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து போறதுக்கு முன்னாடி, நம்ம அம்மாவ தேடி கண்டுபிடிக்கணும். ரொம்ப எதுவுமே கேட்க வேண்டாம். என்கிட்ட சொல்லாம, எதுக்கு போன அப்படிங்கிறத மட்டும் தான் நான் கேட்கணும். அந்த ஆளுக்கு பயந்துட்டு போறதா இருந்துச்சுன்னா, அப்ப நான் சின்ன பையன். அதனால பயந்துட்டு விட்டுட்டு போலாம். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. அவ என்கிட்ட சொன்னா, நான் அந்த ஆளுகிட்ட எதுக்கு எங்க அம்மாவ விரட்டுனேன், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நானே கேட்டுருப்பேனே. ஆனா, அம்மா எதுவுமே சொல்லாம போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்?
அப்படின்ற மாதிரி பல்லவனோட மனசுல ஓடிட்டே இருக்கும். எப்பயுமே எந்த இடத்த பார்த்தாலும் உடனே செல்ஃபி எடுத்துட்டு இருந்தவரு, இப்ப ரொம்ப அமைதியா வர்றத நம்ம சேரனும், நிலாவும் பார்ப்பாங்க. "ஏன்டா பல்லவா! அமைதியாவே வர, ஏதாவது ஒரு இடத்த பார்த்தா உடனே ஃபோன எடுத்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சுருவ. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல நான் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு மத்த ஃபோட்டோலாம் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, "நீ வேணா இருக்கியா? நான் ஃபோட்டோ எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வேணா நிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. "ஐயோ! இல்ல வேண்டாம் நான் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். நாளைக்கு கொஞ்சம் இந்த மிச்சத்த பார்த்துக்கலாம். இன்னைக்கு இதுல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே என்னோட பேஜ்ல போட்டு விட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கேஷுவலா பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஆனா பல்லவனோட கண்ணு மட்டும் அவங்களோட அம்மாவ தேடிக்கிட்டே இருக்கும். "அம்மா மாரி தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து, "சரி நம்ம ஏதாவது சூடா ஏதாவது சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்பாங்க. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லேட்டு அப்படின்ற மாதிரி சூடா ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழன் யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப "டேய் பல்லவா உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பல்லவனோட காதுல சோழன் கேட்கிறது விழவே இல்ல. "என்னாச்சுடா? நான் சொல்றது எதுவுமே உன் காதுல விழலையா? என்ன ஞாபகத்துல தான் இருக்கிற நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சேரன் "ஏன்டா பல்லவா என்னாச்சு? எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். எதுனாலும் வாங்கிட்டு வா சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வர்ற டிஷ் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பல்லவன் மட்டும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. "என்ன பார்த்துட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "இல்ல ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அதத்தான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கொண்டா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, "இல்ல இருக்கட்டும் நீங்க சாப்பிடுங்க" அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லிடுறாங்க. அப்பதான் நிலாவுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கா சந்தேகம் வருது. பார்ப்போம்.